பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரமார் ரெண்டுக்கும் வந்திருந்தது, நெல்லூருக்கும் வந்திருந்தது, இதுக்கும் வந்திருந்தது. நாளைக்கு என்ன கொஞ்சம் காலமாக சிறுகணும் வருவார் நினைக்கிறேன். அதை விட சாவச்சேரியில் கணக்கப்படியாக கழிச்சினாங்க. ஒன்றும் காசு இல்லை. முக்கியமாக கழிச்ச விடயங்களில் வந்து சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை சம்பந்தமாக, கொடியாம் வைத்தியசாலை சம்பந்தமாக கொஞ்சம் கேட்டது. உறுப்பினர்கள், உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அந்நேரம் இருந்த அர்ச்சனா ராமநாதன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைவரும் அந்த பிரஜா சக்தி விலைத்திட்டத்துக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்தோம். என்று சொன்னால் தனிப்பட்ட அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் தான் அந்த விலைத்திட்டத்துக்கு உள்வாங்க சுமூகமாக செல்வோம் என்பது. இந்த பிரஜா சக்தி அமைப்பு தொடர்பான விடயம் கொண்டுவரப்பட்ட பொழுதுதான் அவர்கள் எல்லோரும் அதுக்கு அங்கிருந்த பாராளுமன்ற அர்ச்சனாமனுக்கு ஆதரவளிக்கின்றார். அந்த வகையிலே அவருடைய இன்றைய கூட்டத்திற்கு கூட பிரஜா சக்தியின் கூடுதலான உறுப்பினர்கள் புது கார் எடுத்துக்கிறீங்க, 2,53 லட்சம் ரூபா கார் எடுத்துக்கிறேன்னு கேட்க மாட்டேங்கிறோம். உண்மையாக இது புதுசாக நீங்கள் பண்ணா சார் தான் BYD ஒரு ரைஸ் ஒன்று எடுத்தனா அது சரியான கட்டை கால் இல்லாம விடுது. அது 1,42க்கு எடுத்து அதை திரும்பி 1,36 கொடுத்துட்டு 6 லட்சம் குறையுது. இந்த பிஎஸ் மேனேஜர்கிட்ட போய் இப்போவும் கேட்கலாம். நீங்கள் தப்பா நினைப்பாங்க அண்டை ஒரு மேலே இருந்து 2 வருஷம் பிடிக்கிற வேலையாங்கிறாங்க. 2 வருஷம் பிடிக்கிற வேலையாக அதுவும் பார்க்குறாங்க. வணக்கம் தமிழுறவுகளை, நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கின்றோம்னா சாவகச்சேரியில் இன்றைக்கு டிசிடி மீட்டிங் நடந்துள்ளது. இன்றைக்கு என்னவெல்லாம் கதைச்சிருக்கணும், மக்களின் வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, இல்லாத ஏதாவது முரண்பாடுகள் நடந்ததா என்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்ன சண்டை நடந்தது? என்னப்போ இன்றைக்கு என்ன சொல்கிறது, இன்றைக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரமார் ரெண்டுக்கும் வந்திருந்தது, நெல்லூருக்கும் வந்திருந்தது, இதுக்கும் வந்திருந்தது. நாளைக்கு என்ன கொஞ்சம் காலமாக சிறுகணும் வருவார் நினைக்கிறேன். அதை விட சாவச்சேரியில் கணக்கப்படியாக கழிச்சினாங்க. ஒன்றும் காசு இல்லை. முக்கியமாக கழிச்ச விடயங்களில் வந்து சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை சம்பந்தமாக, கொடியாம் வைத்தியசாலை சம்பந்தமாக கொஞ்சம் கேட்டது. அந்த கொடியாம் வைத்தியசாலை ரிக்வஸ்ட் எடுத்துருக்கேன். நான் சின்ன சின்ன விஷயம் செய்யலாம். ஆதார வைத்தியசாலை MS வரையில் அவர் என்னோட சீனியர் தான். இங்கே வந்து எனக்கு முன்னே கதிரை இருக்க வேண்டிய பக்கத்தில் அவர் வரையில். அதில் அங்கே இருந்த ஏஓக்கு ஒன்றும் தெரியாது, வைத்தியசாலை என்ன நடக்கான்னு தெரியாது. ஏஓக்கு நான் சொல்லல, வைத்தியசாலை பிரச்சனை இருந்தால் கதைக்கிறோம். அதை விட இந்த பிரஜாசக்தி என்று ஒன்று கொண்டு வந்துருக்கிறாங்க. அதை நான் இந்த தமிழ்நாடு நாங்கள் எதிர்ப்பினாங்க. ஏன்னா சனம் போட்டு பிரஜாசக்திக்கு பிரேசபைக்கு தெரிவு செய்வதற்கு பிரஜாசக்தியை கொண்டு பிரேசபைன்ற வேலையிலே குழப்பினோம். ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் எதிர்ப்பினாங்க, தீர்மானம் எடுத்தினாங்க. பிரஜாசக்தி முன்மொழிவுகளை இந்த பிரேசபை ஒருங்கிணைப்பு கொடுத்துக்கிட்டு நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம்னு சொல்லி இங்கே நல்லூரில் எல்லாமே முடிவெடுத்துக்கிட்டோம். அதை விட முக்கியமாக கதைக்கிறன்றது இந்த வாய்க்கால் புனரமைப்பு, பாத புனரமைப்பு சம்பந்தமாக கதைக்கிறேன். அது சம்பந்தமாக ஓகே பார்க்குறோம்னு சொன்னாலும் செய்கிறது காசு. இதை விட வேறு ஒன்றும் இல்லை. சரி சார், நேற்று நீதிமன்ற வழக்கு சாவச்சேரி நேற்று நடந்தது வந்து மன்னார். நேற்று மன்னாரில் நடந்தது போலிங் அடுத்த டேட் போயிருக்கிறது. மற்ற சாவச்சேரியில் 5 வழக்குலையும் ட்ரையல் நடக்குது. இப்போ எனக்கு வழக்கு போட்டவர்களுக்குரிய அவர்களுடைய வாக்குமூலம் பெறப்படுது. அதுக்கடுத்து என்னுடைய வாக்குமூலம் பெறும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாளில் வழக்கு தீர்ப்பு வரும். நான் எனக்கு நீதிமன்றத்தில் நம்பிக்கை இருக்குது. இப்போ சரியான நம்பிக்கை வந்துருக்கு நீதிமன்றம். சுமூகமாக அங்கே நல்லூரில் இளங்கமரம் தெரியுது. நான் தான் தலைவர் அண்டவர் மஞ்சள் நீங்கள் தலைவர் யாரும் இல்லை. நாங்கள் தலைவராக இருக்க ஆசைப்படையிலேருந்து முதல் கொஞ்சம் குழம்பினவர் இளங்கமரம். அதுக்கப்புறம் அந்த லைவ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு பிறகு சும்மா வந்துட்டார். இன்றைய கயந்திரமாருக்கும் இளங்கமரனுக்கு முடியல தான் அடிபாடு வந்தது. கயந்திரமார் வந்திருந்து இளங்கமரோட சண்டை பிடிச்சார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசாமல் இருந்தேன். ஏன்னா கயந்திரமார் கதைக்கிறது அரசியல் காண்டின்றதால நான் வந்து நான் குழப்பையில் ஒருத்தரை நான் இந்த பாட்டில் இருந்தேன். சிவனை என்று அடிபாடுங்க ஆண்டு கூட பேசாமல் இருந்தேன். நான் ஒன்று கிளை தலைவர். நன்றி. Gracias.
புது கார் எடுத்துக்கிறீங்க. 2,53,00,000 ரூபா கார் எடுத்துக்கிறேன்னு கேட்க மாட்டேங்கிறோம். திரும்ப இது புதுசாக நீங்கள் பண்ணா சார்? BYD ஒரு ரைஸ் ஒன்று எடுத்தனா அது சரியான கட்டு கால் இல்லாம விடுது. அது 1,42 எடுத்து அதை திரும்பி 1,36 கொடுத்துட்டு 6 லட்சம் குறையுது. இந்த பிஎஸ் மேனேஜர்கிட்ட போய் இப்போ தான் கேட்கலாம், நீங்கள் 1,35,00,000 டிசி போட்டுங்க மாதம் 4,30,000 ரூபா கட்ட ஓடிது. அரசாங்கத்தால் உங்களுக்கு இன்னும் கார் அலோட் பண்ண இல்லையா? வந்தால் நான் இப்போ மற்ற விலாசனையாக தான் ஓடிது. சரி சரி, ஓகே. சொந்த காரில் ஓடினாங்க ப்ரொஜெக்ட் இவரே வச்சு வணக்கம். இன்றைக்கு டிசிசி கூட்டத்தில் என்ன நடைபெற்றது? என்ன கலந்து ஆலோசிக்கப்பட்டது? இன்றைக்கு எங்களோட பிரதேசத்தின் அபிவிருத்தி தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. பெரும்பாலும் சுமூகமாக தான் இந்த விஷயங்கள் நடந்தது. அதில் இடையில் கடைசியாக அந்த பிரஜா சக்தி என்ற ஒரு இந்த அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற அந்த விடயம் கலந்துரையாடப்படுகின்ற பொழுது அது இங்கே இருந்த என்னுடைய கௌரவ தவிசாளர்கள், பிரதேச உறுப்பினர்கள், உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அந்நேரம் இருந்த அர்ச்சனா ராமநாதன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைவரும் அந்த பிரஜா சக்தி விலைத்திட்டத்துக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்தோம். ஏனென்று சொன்னால் தனிப்பட்ட அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் தான் அந்த விலைத்திட்டத்துக்கு உள்வாங்கப்பட்டு அந்த நிர்வாகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கு எதிராக அந்த பிரஜாசக்தி வேலைத்திட்டத்தை அந்த பிரஜாசக்தி குழுக்களால் முன்னெடுக்கப்படுகின்ற அல்லது முன்வைக்கப்படுகின்ற திட்டங்களை இந்த பிரதேசங்களின் குழு கூட்டத்திலே அங்கீகரிப்பதில்லை என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம். ஆகவே இந்த அரசாங்கமும் ஏனைய கடந்த அரசாங்கங்களைப் போல தன்னுடைய கட்சி ஆதரவாளர்களை வைத்து இந்த நிர்வாகங்களிலே அரசு நிர்வாகங்களிலே செல்வாக்கு செலுத்த பார்க்கின்றது. அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஊடாக மக்களுடைய பிரச்சனைகள் வெளிக்கொணரப்படும் என்ற விஷயத்தை நாங்கள் முன்வைத்தோம். ஆகவே அனைவரும் இந்த திட்டத்துக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதேபோல பல விஷயங்கள், பல வேலைத்திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடினோம். எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்கப்பட உள்ள தென்மாஞ்சி பிரதேசம் சார்ந்த விஷயங்கள் பலவும் ஆக்கப்பூர்வமாக கலந்துரையாடப்பட்டது. நடைபெற்ற டிசிசி கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டது? பிரதேசத்தை சார்ந்து நம்முடைய நீதி அவசியங்கள் தொடர்பாகவும் வெள்ள வாய்க்கால்கள் புனரமைப்பு தொடர்பாகவும் மக்களின் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அந்த வகையிலே நாங்கள் 2026ஆம் ஆண்டுக்கான பாதையிலே ஒதுக்கப்பட்ட வேலைகள் தவிர ஏனைய வேலை திட்டங்கள் மேலதிக நிதி மூலங்கள் கிடைக்கின்ற பட்சத்திலே அவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை முன்னிலைப்படுத்துவதாக தெரிவித்திருக்கின்றோம். அதே போன்று இந்த பிரதேச அபிவிருத்தி கருதி
வகையில் உண்டாக கொண்டுவரப்பட்ட பிரஜா சக்தி அமைப்புக்கு எதிராக எமது சபையில் 22ஆம் தேதி நடந்த ஒரு சபை அமைப்பிலே ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தோம். அது தொடர்பாக இன்றைய ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே பிரஜா சக்தி தொடர்பான விடயத்திலே அந்த கருத்தை நாங்கள் முன்வைத்து அதற்கு சகல எதிர்கட்சி உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சபை உறுப்பினர்கள் அனைவருமே அதுக்கும் அங்கீகாரம் வழங்கியுள்ளார்கள். அந்த வகையிலே இந்த தேசிய மக்கள் சக்தியின் கட்சி சார்ந்த இந்த பிரஜா சக்தி என்பது ஒழிக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கிலே உண்மையிலே மத்தியிலே அந்த திட்டம் அவருடைய கோரிக்கை அவர்களுடைய முன்மொழிவுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அவற்றுக்கு எதிரானவர்கள் அல்ல. அந்த வகையிலே அவர்கள் மத்தியிலே செய்த முன்மொழிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இங்கே வடக்கு கிழக்கிலே அவர்கள் இந்த கட்சி சார்ந்து கட்சியை முன்னிலைப்படுத்தி செய்கின்ற முடியால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தான் நாங்கள் இந்த கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். இன்னைக்கு சுமூகமாக போடுங்க. இந்த கூட்டத்தின் ஒரு 80% பகுதி சுமூகமாக சென்று கொண்டிருந்தது. இந்த பிரஜா சக்தி அமைப்பு தொடர்பான விடயம் கொண்டுவரப்பட்ட பொழுதுதான் அவர்கள் எல்லோரும் கூப்பிட்டார்கள். நாங்கள் எமது கருத்துக்களை ஆணித்தரமாக முன்வைத்தோம். அதுக்கு அங்கே இருந்த பாராளுமன்ற அர்ச்சனாமனுக்கு ஆதரவளிக்கின்றார். அந்த வகையிலே அவருடைய இன்றைய கூட்டத்திற்கு கூட பிரஜா சக்தியின் கூடுதலான உறுப்பினர்கள் எந்த அடிப்படையில் வந்தார்களோ தெரியாது. ஆனால் எங்களுக்கு சொன்னது பிரஜா சக்தி அழைத்துவிட வேண்டும் என்று. ஆனால் சொன்னது கிராமத்துக்கு ஒரு சமூக குழு உறுப்பினர்கள் வருவார்கள் என்று. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே வரணி கிராமத்திலே பார்த்தால் அங்கே சமக்கார விலையும் வந்திருக்கின்றார்கள். பிரஜா சக்தியில் இருக்கின்ற பிரஜா சக்தி தலைவர்களும் வந்திருந்தார்கள். அப்போ அப்படி எல்லா கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் இன்றைய கூட்டத்திற்கு கூட முன்னிலைப்படுத்தி வந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய கூட்டத்திலே சில சலசலப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கும் எங்களுடைய சபை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாக இருந்தபடியாக அந்த தீர்மானங்கள் நாங்கள் வெற்றிகரமாக கொண்டு வருகிறோம். நன்றி.